அண்ணாமலையால் மறுக்க முடியுமா? நரேந்திர மோடியால் மறுக்க முடியுமா? அமித்ஷா மறுக்க முடியுமா? பாஜகவோடு உறவு வைத்திருக்கிற பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் அவர்களால் மறுக்க முடியுமா? பிஜேபி சமூக நீதிக்கு ஆதரவான கட்சியா எதிரான கட்சியா? மன்றம் பரிந்துரையை ஆதரித்த கட்சியா எதிர்த்த கட்சியா? பிசி மக்களுக்கான இடஒதுக்கீட்டுக்கு திமுக ஆதரவாக இருந்ததா பாஜக ஆதரவாக இருந்ததா? பிசிக்கு ஆதரவாக இருந்ததா பாஜக ஆதரவாக இருந்ததா? இதையெல்லாம் மேலே போட்டு பேசுவதற்கு பாமக அதிமுக தலைவர்கள் தயாராக இருக்கிறார்களா? அந்த பாஜகவோடு உறவாடக்கூடிய பாமக இன்றைக்கு வேட்பாளரை நிறுத்தியிருக்கிறது. தயவுறுதி எண்ணி பார்க்க வேண்டும். வன்னியர்களுக்கு இடஒதுக்கீடு கொடுத்த கட்சி அதிமுக அல்ல திமுக தான். 20% இடஒதுக்கீடு 16% இருந்த தாழ்த்தப்பட்ட பழங்குடி மக்களுக்கான இடஒதுக்கீட்டை 18% உயர்த்தியவர் முத்தமிழறிஞர் கலைஞர் தான். பழங்குடி மக்களுக்கு சரியான விவசாயிகள் தந்தவர் இடஒதுக்கீட்டை அன்றைக்கு எம்ஜிஆருக்கு முன்னதாக 25% இருந்த பிசி இடஒதுக்கீட்டை 35% உயர்த்தியவர் கலைஞர் தான். அதன் பிறகு 50% இருந்த ஓபிசி இடஒதுக்கீட்டில் வன்னியர் உள்ளிட்ட பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தினருக்கு 20 விழுக்காடு ஒதுக்கி தந்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர். அந்த 20 விழுக்காட்டில் தான் இன்றைக்கு வன்னியர் சமூகத்தை சார்ந்த இளைஞர்கள் டாக்டருக்கு படிக்கிறார்கள், என்ஜினியருக்கு படிக்கிறார்கள், அரசாங்க வேலைக்கு போகிறார்கள், வழக்கறிஞர்களாக இருக்கிறார்கள், நீதிபதிகளாக இருக்கிறார்கள், பேராசிரியர்களாக இருக்கிறார்கள். இதுவெல்லாம் யாரால் நேர்ந்தது? முத்தமிழறிஞர் கலைஞர் ஆட்சியில் இருந்தபோது நடந்தது. நீதியிலே கலைஞருக்கு அந்த உடன்பாடு இருந்தது, நம்பிக்கை இருந்தது, ஈடுபாடு இருந்தது. அந்த ஓபிசி இடஒதுக்கீட்டில் 30 விழுக்காட்டில் முஸ்லிம்களுக்கு 3.5%, தலித்துகளுக்கு 3.5%, எஸ்சி எஸ்டி மக்களுக்கு குறிப்பாக எஸ்சி மக்களுக்கு இருந்த 18% அருந்தையர்களுக்கு 3%. இப்படி ஒதுக்கீடு கொடுத்தவர் முத்தமிழறிஞர் கலைஞர் திராவிட முன்னேற்ற கழகம் தான். இதிலே பாஜகவுடைய பங்கு என்ன? இதிலே பாட்டாளி மக்கள் கட்சியுடைய பாத்திரம் என்ன? எதுவும் கிடையாது. திராவிட முன்னேற்ற கழகத்தால் வன்னியர்கள் பயன்பெற்றார்களே தவிர பாமகவால் பயன்பெறவில்லை. இதை நினைவிலே வைத்துக் கொள்ள வேண்டும். சமூக நீதி கோட்பாட்டை அகில இந்திய அளவிலே பிபிசிக்கு அவர்களுக்கு தோடு கொடுத்து ஆதரவளித்த தலைவர்கள் ஓபிசி தலைவர்கள் என்பதை விட எஸ்சி தலைவர்கள் தான் அதிகம். செல்வி மாயாவதி ஒற்ற துணையாக இருந்தார். கத்தி பத்மநாப ஆந்திராவிலே ஒற்ற துணையாக இருந்தார். தமிழ்நாட்டிலே விடுதலை சிறுத்தைகள் கட்சி ஆதரவாக இருந்தார்.